வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. நம்ம ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இந்த தண்ணீரில் நீங்கள் முகம் கழுவினால் பணம் சேரும் வாய்ப்பு உண்டாகும். அடகு வைத்த நகையை மீட்க முடியும். கொடுத்த பணம் திரும்பி வரும். ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிறது முழு மனதுடனும் முழு நம்பிக்கையுடனும் செய்யும் போதுதான் அதற்கான பலன் ரொம்ப சீக்கிரமா கொடுக்கும். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். குறிப்பாக இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா, குறிப்பாக அடகு வைத்த நகையை மீட்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த தாந்திரிக பரிகாரம் உதவியாக இருக்கும். நகை வாங்குறதுக்கும் பாத்தீங்கன்னா, நகை வாங்கணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவெடுத்திருக்கீங்கன்னா அன்றைய நாள்ல இந்த தண்ணீர்ல நீங்க முகம் கழுவிட்டு போங்க. அத மாதிரி யாருக்காவது இதை தானமா கொடுக்க போறீங்க, இன்னைக்கு நான் அன்னதானம் போட போறேங்க, இன்னைக்கு நான் செருப்ப தானமா கொடுக்க போறேன், இன்னைக்கு நான் உடை தானம் கொடுக்க போறேன், இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு உதவி செய்ய போறேன் அப்படிங்கிற அன்னைக்கும் இந்த தண்ணீர்ல நீங்க முகம் கழுவிட்டு போய் செஞ்சீங்க அப்படின்னா அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது ஒரு பொதுவான பரிகாரங்க. வாராகி தெய்வ வழிபாடு செய்யறவங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்க எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கிழமைகள்ல காலை எழுந்ததும் இந்த தண்ணீர்ல முகத்தை கழுவிக்கோங்க. என்னென்ன கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன்கிழமை, சனிக்கிழமை, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை. அதாவது புதன், சனி, வெள்ளி. பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நீங்க இந்த தண்ணீர்ல முகத்தை கழுவணும். நீங்க இதற்கு தேவையான பொருளான பன்னீரை உங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணீர்ல கொஞ்சமா பன்னீரும் 3 சொட்டு பாலும் கலந்து அந்த தண்ணீரை உங்க உள்ளங்கையில முதல்ல ஊத்தி மனதார 33 தேவர்களை மனதார வணங்கிட்டு அந்த தண்ணீரை, ஏன்னா நம்முடைய உள்ளங்கை மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய நேரம். நமது உடலில் நமது உள்ளங்கை எப்படி மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கும் இடமாக கருதப்படுகிறதோ அதை போலவே நமது முகமும் மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கும் இடமாக கருதப்படுகிறது. உள்ளங்கையில் தெய்வீக தண்ணீரை ஊற்றி முகத்தை கழுவும் போது நம்ம என்ன விஷயத்துக்காக செய்யறோமோ அது கண்டிப்பா நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். குறிப்பாக நான் மறுபடி சொல்றேன், கடன் தீர, பணம் சேர, அடகு வைத்த நகையை மீட்க தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த தெய்வீக தண்ணீரை கொண்டு நீங்க முகம் கழுவி பாருங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இப்ப நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.